அடுத்தது தூக்கம். தூக்கத்து மூலமாக நம்ம உடம்புல ஆகாய சக்தி கிடைக்கும்னு பார்த்து இல்லைங்களா? சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணுங்க, 6 மணி நேரம் தூங்கணுங்கன்னு சொல்லுவாங்க. இது தப்பான கான்செப்ட். முதல்ல தூக்கணும் என்னன்னு தெரியல, அதான் பிரச்சனை. புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் உடம்புக்கு வேலை கொடுக்குறோமோ, ஃபிசிக்கல் ஒர்க் கொடுக்குறோமோ, இவங்களுக்கு தான் தூக்கம் வேணும். மென்டல் ஒர்க்கும் மன ரீதியான வேலைக்கும் மூல ரீதியான வேலைக்கும் தூக்கம் தேவையில்லை. ஒரு ஓனர் இருக்கிறாரு, அவருக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாக பயங்கர டென்ஷன், மனசுக்கு வேலை கொடுக்குறாரு, புத்திக்கு வேலை தந்து ஓய்வச்சுட்டே இருக்கிறாரு. இவர் நைட் 8 மணிக்கு படுப்பார், தூக்கமே வராது. பக்கத்தில் அந்த அந்த அவர்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பார், ஒரு டிரைவராக இருப்பார், இல்லை பியூனாக இருப்பார். அவர் நிறைய உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பார். அவர் 2 ஒன்றா படுப்பாங்க, அவர் தூங்கிடுவார். இவர் பார்த்துட்டு இருப்பார், இவர் நல்லா தூங்குறாரு, நமக்கு தூக்கம் வரலையே. புரிஞ்சுங்க, உங்களுக்கு தூக்கம் தேவையில்லை. உடம்புக்கு என்ன அறிவில்லாமே தூங்காம இருக்கீங்க? புரிஞ்சுக்குங்க, உடம்புக்கு ஃபிசிக்கலாக வேலை கொடுத்தாதான் தூக்கம் தேவை. மனசுக்கும் புத்திக்கும் வேலை கொடுத்தீங்கன்னா தூக்கம் வேண்டாம், ஓய்வு தேவை. ஓய்வுக்கு தூக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க 8 மணிக்கு படுக்கிறீங்க, ஏன் புரண்டு படுக்கிறீங்க? கண்ணை மூடிட்டு புரண்டு படுக்கிறீங்க. அப்ப பாருங்க, எல்லாம் ஞாபகம் வரும். ஆமா, தப்பு பண்ணிட்டோம், இது கரெக்ட், ஆமா சரி, நாளைக்கு இது சரி பண்ணிக்கணும். அப்ப என்னன்னா, நீங்க உடம்புக்கு வேலை தரல, உடம்பு தூக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த புத்தியையும் மனசையும் ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கிறது தான் நீங்க புரண்டு படுத்துட்டு இருக்கிறீங்க. எப்ப கண்ணை மூடி பேசாம படுத்துட்டு காதுக்கு எந்த வேலையும் கொடுக்காம மொத்த கவனத்தை உள்ள கொண்டு போறீங்களோ, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க புத்தி எப்படி எல்லாம் தப்பா அதாவது ரொம்ப ஸ்பீடா பயன்படுத்துனீங்களோ அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. மனசு செட்டில்மெண்ட். பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு இவங்க புத்திக்கு வேலை தர மாட்டாங்க, மனசுக்கு வேலை. நம்ம பொண்ணு எப்படி நல்லா இருக்குமோ, அந்த பொண்ணுக்கு கொடுக்க முடியல, இந்த மாதிரி பையன் அப்படின்னு யோசிச்சு மனசுக்கு வேலை. இந்த மனசுக்கு வேலை கொடுத்தாலும் புத்திக்கு வேலை கொடுத்தாலும் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, தூக்கம் தேவையே கிடையாது. சரிங்க, 8 மணிக்கு 2 பேர் படுக்கிறாங்க, இவர் உடனே தூங்கிடுறாரு, காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறாரு. இந்த உடம்புக்கு வேலை கொடுத்தவர் இவர் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு போறாரு. இதே 8 மணிக்கு படுக்கிற இந்த புத்திக்கு வேலை கொடுத்த மனசுக்கு வேலை கொடுத்தவங்க நைட் 2 மணிக்கு தூங்குறாங்க, காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு போறாங்க. ஏன்? 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா நாம நினைச்சுக்கிறோம், ஐயோ நம்ம தூங்கலையே அப்படின்னு. நைட் 2 மணி ஆயிடுச்சு நினைச்சுதான் நீங்க நோயோடு இருக்கிறீங்க. உண்மையிலே உடம்பு என்ன பண்ணுதுன்னா, நைட்டு அந்த 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் உங்க மனசையும் புத்தியும் சரி பண்ணிட்டு, ஓகே மனசு புத்தியும் எப்ப சரி பண்ணி தெளிவடையுதோ அப்பதான் தூக்கம் வரும். கடைசியாக தான் உடம்பு பார்க்கும். உடம்புக்கு எவ்வளவு நேரம்? சரி 2லேருந்து 6 போதும். உடம்புக்கு அவ்வளவுதான் நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான் தூக்கம் வரும். ஏன் கஷ்டப்படுறீங்க? இப்படி தூக்கம் நமக்கு தேவையில்லைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்காம நாம என்ன பண்ணுவோம், படுத்துட்டு ஐயோ தூக்கம் வரலைன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு என்ன பண்றோம், அடுத்த நாள் என்ன பண்றோம், அதே மனசால இன்னைக்கு 2 மணிக்கு தான் தூங்கணும், உடம்புல ஆரோக்கியம் இல்லை நினைச்சுக்கிறதுனால தான் நீங்க நோயோடு இருக்கீங்க. உண்மையில அப்படி கிடையாது. உண்மையில உடம்பு நல்லா இருக்கு, மனசுல நாம அந்த மாதிரி சைக்காலஜிக்கலா யாரோ சொல்லிட்டாங்க 6 மணி நேரம் தூங்கணும் 8 மணி நேரம் தூங்கணும்னு. புரிஞ்சுக்குங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நாள் இங்கிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நடந்து போங்க, உங்க கூட வேலை செஞ்சாரு இல்லைங்களா, அவரை கார்ல கூட்டிட்டு போங்க, நீங்க நடந்து போங்க, நீங்க தூங்குவீங்க, அவர் தூங்க மாட்டாரு. எப்போ உடம்புக்கு வேலை கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்கா தூங்குவோம். மனசுக்கு புத்திக்கு வேலை கொடுத்து தூங்க மாட்டோம். ஒரு துணி கடை இருக்குங்க, ஒரு துணி கடையில் எப்படி இருக்கும், காலைல 9 மணிக்கு கடை திறக்கிறாங்க, எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க, கரெக்டா இருக்கும். கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கிறாங்க, நைட் 9 மணிக்கு வராங்க, எல்லா இடத்துக்கும் களைச்சு போட்டுருக்காங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை அடுக்கி வைப்பாங்களா? வியாபாரத்தை பார்ப்பாங்க. முக்கியமான விஷயம், 9 மணிக்கு சட்டரை சாத்துவாங்க. நான் நினைச்சிட்டு சட்டரை சாத்திட்டு வீட்டுக்கு போறாங்கன்னு 2 மணி நேரம் உள்ள உட்காந்து எல்லா துணியும் அடுக்கி வச்சு தான் வீட்டுக்கு போவாங்க. அதனால தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம மனசையெல்லாம் களைச்சு புத்தியெல்லாம் களைச்சு போட்டுருவோம். இது 8 மணிக்கு நீங்கள் படுத்தீங்கன்னா அதெல்லாம் களைச்சிட்டு முடிச்சுட்டு தான் தூங்கும். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இது புரியறதுக்கு தான் டைம். இது புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கவில்லைன்னு சொல்லிட்டு சிபின் டேப்லெட் சாப்பிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வழக்கமாக 10 மணிக்கு படுத்தேன்னா 2 மணிக்கு தான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு, சரி நமக்கு 2 மணிக்கு தான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு தூங்க போவாங்க. அப்போ என்ன ஆகும், 2 மணிக்கு படுத்தா 6 மணிக்கு தூக்கம் வரும். ஸோ அந்த 4 மணி நேரம் புரண்டு படுக்கிறீங்க இல்லைங்களா, கண்ணை மூடி ரெஸ்ட், அதுக்கு பேர் ஓய்வு. ஓய்வுக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு எப்போ ஓய்வு அதிகமாக தேவைப்படுதோ, மனசுக்கு புத்திக்கு வேலை கொடுத்துருக்குறோம், அதனால உடம்பு ஓய்வு எடுக்குது, உடம்பு நீ நல்லது பண்ணுற சொல்லி விட்டுருங்க. காலைல பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ புத்திக்கு மனசுக்கு வேலை தருவாங்க. நீங்கள் ஓய்வு எடுக்கணும்னா அப்படி படுத்து ஓய்வு எடுக்க வேண்டாங்க. சும்மா டேபிளில் உட்காந்துருக்கீங்களா, சும்மா கண்ணை மூடி அப்படியே கையில் கால் வச்சு 10 நிமிஷம் இருந்து பாருங்க, ரிலாக்ஸ் ஆயிரும். இந்த உடம்புக்கு வேலை கொடுக்கணும், நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும். இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அடுத்தது, தூக்கம் வேணும்னா டீ காபி சாப்பிடக்கூடாது. டீயில் டேனின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, காஃபியில் காஃபின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, மூளைக்குள்ள செரட்டோன் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு.
நீ நினைக்கிறீங்க தூக்கம் எப்படி வருது, நைட் என்ன தூங்கி நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. நம்ம உடம்புல நான் சொன்னேன் இல்லைங்களா, ரத்தத்துல காலி இடம்னு. நம்ம உடம்புல ஆகாயம் அப்படிங்கிற காலி இடம் எப்ப கம்மியாகுதோ அப்ப தூக்கம் வரும். தூங்கும் போது ஆகாய சக்தி அதிகமாயிரும், மறுபடியும் செலவு பண்றோம், தூக்கம் வருது. இந்த செரட்டோன் அப்படிங்கிற சுரப்பி இருக்குங்க மூளைக்குள்ள. அது என்ன பண்ணுவாருன்னா பார்த்துட்டே இருப்பாரு. உடம்புல எப்ப ஆகாய சக்தி கம்மியாகுதோ இந்த செரட்டோன் அப்படிங்கிற சுரப்பி சுரக்கிற நீருக்கு பேரு செரட்டோனின். அந்த நீர் என்ன பண்ணுன்னா மூளைக்கு மேல போய் படர்ந்துரும். படர்ந்துட்டு என்ன பண்ணும், இந்த கை காலு மூக்கு காது கண்ணு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு போற அந்த சொன்ன இல்லைங்களா நரம்பு, அந்த நரம்புக்கு போற அந்த நரம்பையெல்லாம் என்ன பண்ணும், தூங்க வைக்கும். யோசிச்சு பாருங்க. அது என்ன நைட்டு 7 மணிக்கு மட்டும் தூக்கம் வருது, 8 மணிக்கு சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டு தெம்பு வந்துருச்சுல்ல, நைட்டு வேலை செய்ய வேண்டியதானே. அப்போ தூக்குங்கிறது சக்தி இல்லாம தூக்கம் வரல, சாப்பாடு இல்லாம தூக்கம் வரல, ஆகாயம் இல்லாம தூக்கம் வருது. நம்ம உடம்புல ஆகாய சக்தி கம்மியானதா தூக்கம் வரும். அப்போ இந்த செரட்டோன் அப்படிங்கிற சுரப்பி மூளை மேல தொடர்ந்து என்ன பண்ணும், இந்த மூளையில் இருக்கிற செல்லு எல்லாம் கைக்கு வேலை கொடுக்குற செல் எல்லாம் ஆஃப் பண்ணும். தூங்குங்க. அப்போ நமக்கு அப்பதான் சாப்பிட்டுருப்போம், நல்லா தெம்பு இருக்கும், ஆனால் அப்படியே தோந்துருப்போம், எடுக்க மாட்டோம். பொருள் எடுனா எடுக்க மாட்டோம், தூக்கம் வருதுங்க. ஏன்னா உங்க உடம்புல மண் இல்லாம இல்லை, மூளைக்குள்ள இருக்கிற நரம்புகள் தூங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த செரட்டோனின் அப்படிங்கிற நீர் தான் தூக்கத்துக்கான சுரப்பி. அப்புறம் டோபாமின் ஒன்று இருக்கு, இது ரெண்டுமே சேர்ந்தா தூக்கத்தை உண்டு பண்ணும். இப்போ ஒரு 6 மணிக்கு நமக்கு லேசாக தூக்கம் வருது. நம்ம என்ன பண்ணுறோம், 7 மணிக்கு ஒருத்தர் போய் பார்க்கணும், ஒரு 10,000 ரூபா வாங்கணும். என்ன பண்ணலாம், லேசாக தூக்கம் வருது, டீ சாப்பிட வந்து டீ சாப்பிட்டுருவீங்க. இந்த டீ என்ன பண்ணும், டீயில் இருக்கிற டேனினும் காஃபியில் இருக்கிற காஃபினும், ஒரு டீ சாப்பிட்டா அந்த டீயில் இருக்கிற டேனின் என்ன பண்ணும், நேராக போய் உங்கள் செரட்டோனை போயிட்டு நீ சுரக்காதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு சுரந்த செரட்டோனை எல்லாம் வலிச்சுட்டு போய் மூத்திரமா அனுப்பிச்சு வச்சிடும். அது மட்டும் பண்ணாமல் அந்த செரட்டோன் பக்கத்தில் நின்றுட்டு 6 மணி நேரத்துக்கு உங்கள் செரட்டோனை சுரக்க விடாமல் பண்ணுறது தான் ஒரு கப்பு டீ. அது ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா 10 மணி நேரம் ஆயிரும், எனக்கு தெரியாது, சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு டீ சாப்பிட்டா செரட்டோன் அப்படிங்கிற சுரப்பி 6 மணி நேரத்துக்கு சுரக்காது. ஒரு காபி சாப்பிட்டா 6 மணி நேரம் சுரக்காது. நாம் என்ன பண்ணுறோம், 6 மணிக்கு தூக்கம் வரும், ஒரு டீயை சாப்பிட்ருவோம், 7 மணிக்கு அவரை போய் பார்த்துருவோம், 8 மணிக்கு சாப்பிட்ருவோம், 8:30 மணிக்கு படுத்துட்டு தூக்கம் வரலைன்னா நீங்கள் 6 மணிக்கு தூக்கத்துக்கு எடுக்கிறதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டீங்களா டீன்னு, அது 12 மணிக்கு தூக்கம் வராமல் தானே பண்ணும். ஒரு நாளைக்கு யார் 10 டீ சாப்பிட்றீங்களோ தூக்கம் வராது. சில பேர் பாருங்க தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நைட்டு சீப்ளின் டேப்லெட் போடும் பொழுது அது கூட டீ சாப்பிட்டுருவாங்க. இந்த மாத்திரை வந்து தூக்கம் வரக்காமா, இது தூக்கத்தை கெடுக்கிறதுக்காமா, இது எப்படி வேலை செய்யும்? டீ சாப்பிட்டா தூக்கம் கெடுக்கும். அப்போ டீ சாப்பிடலாம், யார் சாப்பிடலாம்னா குன்னூரில் ஊட்டியில் சாப்பிடலாம், ஏற்காடில் சாப்பிடலாம். புரிஞ்சுக்குங்க, எந்த ஊரில் எந்த பொருள் விளையுதோ அந்த ஊரில் அந்த பொருளை சாப்பிடலாங்கிறது தான் கடவுளுடைய நீதி. இந்த ஊரில் டீ விளைச்சல் இருக்கா, சாப்பிடக்கூடாது. பாருங்க, கடவுள் எவ்வளோ அறிவு இருந்ததுன்னா, அந்த ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருப்பாங்க, அவங்களுக்கு அடிக்கடி தூக்கம் வரும், அவங்க 10 டீ சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. சுவிட்சர்லாந்தில் போய் நீங்கள் ஒரு நாளைக்கு 20 டீ சாப்பிடுங்க, இமேல போய் 10 டீ சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா அங்கே இருக்க குளிர்ச்சியும் இந்த டீயில் வர சூடும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு நார்மலாக இருப்பீங்க. இதே சகாரா பாலைவனத்தில் போய் டீ சாப்பிட்டு பாருங்க, உயிர் போயிடும். அப்போ எந்த ஊரில் அந்த பொருள் கிடைக்குதுன்னு யோசிங்க. டீ காஃபி கிடைக்கிற ஊரில் மட்டும்தான் டீ காஃபி பயன்படுத்தணும். இந்த ஊரில் டீ காஃபி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா தூக்கம் வராது. டீ காஃபி நிறுத்தி பாருங்க, அருமையான தூக்கம் கிடைக்கும். வாழ்க்கையில் இந்த மாதிரி தூங்கிருக்க மாட்டீங்க, படுத்தா தூக்கம் வரும். தூக்கம் வந்தாவே எல்லா நோயும் குணமாயிரும். அப்போ என்னதான் சாப்பிட்றது? பால் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கு மல்லி காப்பி, இஞ்சி காப்பி, மூலிகை டீ. நான் சொல்றது டீ தூள் காப்பி தூள் தான் வேண்டாம்னு சொல்றாங்க. உடனே டீ மொத்தம் டீங்கிறத பொருள், டீ தூள் காப்பி தூள் வேண்டாம். நீங்கள் அதுக்கு பொதுவாக எந்த மூலிகை போட்டுலாம் சாப்பிடுங்க. சுக்கு காப்பி, மல்லி காப்பி, இஞ்சி, இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குது, கருவேப்பிலை காப்பி என்னமோ போடலாம், இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. பால் சிறந்த உணவு பொதுவாக சொல்லுவாங்க. இப்போ நிறைய பிரச்சாரம் பண்ணிருக்காங்க, பாலை சாப்பிடாதீங்க பாலை சாப்பிடாதீங்கன்னு. யோசிச்சு பாருங்க, ஏங்க பால் சாப்பிடக்கூடாத பொருளா? இந்த பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களெல்லாம் கேட்டு பாருங்க, நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாலை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியலையா? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சுடுதண்ணி குடிங்க சொன்னாங்க, இப்போ சொல்லலை, ஏன்னா பழகியாச்சு நாம. இப்படி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நல்ல விஷயமா எடுத்து அது ஒவ்வொரு பீரியட் வச்சுக்கிறாங்க. ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் இந்த பொருளை போட்டு எல்லா இடத்துலையும் டிவி பேப்பர் எல்லாத்தையும் போட்டு அதை மூத்து தூக்கி வீசிடணுங்க, நல்லா தூக்கி வீசிடணும். பால் சிறந்த உணவு. கிருஷ்ணன் என்ன சாப்பிட்டாரு? வேணதானே சாப்பிட்டாரு, பாலை திருடி தானே தின்னாரு, பால் குடிச்சார்ல. அப்போ பால் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா பகவத்கீதை தூக்கி ஓரமாக தூக்கி குப்பையில் போட்டுருவீங்களா? யோசிச்சு பாருங்க, ஆயுர்வேதத்தில் எல்லாம் என்ன எழுதி இருக்கும், பால் வெண்ணெய் தயிரை வச்சு தான் எல்லா மருத்துவமும் இருக்கும். ஏன் பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, நீங்க சாப்பிட்டா நீங்க ஆரோக்கியமா இருந்துருவீங்க.
தயவுசெய்து பால் சாப்பிடுங்க, நல்லது. டீ காபி சாப்பிடாது. அதை பற்றி யாராவது பிரச்சாரம் பண்ணுறாங்களா? நான் இது வரைக்கும் பாருங்கள், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் செய்யுங்கன்னு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சாரத்தையும் ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்கேன். அதை உண்மை, இது புரிஞ்சுச்சுன்னா போதும். பால் சாப்பிடலாம் சிறந்த உணவு. தயவு செய்து தூக்கத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்ணை மூடி படுத்துருங்க. தூக்கம் வருதோ வரலையோ படுத்துருங்க. படுக்கிறதா உங்கள் வேலை. இந்த 8 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தூங்கணும், எத்தனை மணி நேரம் புரண்டு படுக்கணுங்கிறத உடம்பு முடிவு பண்ணிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, குறைஞ்சது 8 மணி நேரம் சும்மா கண்ணை மூடி படுத்துக்குங்க. தூக்கம் அரை மணி நேரம் தான் 2 மணி நேரம் தான் வருதுன்னு சொல்லி 2 மணி நேரம் மட்டும் படுக்காதீங்க. அந்த புரள்றது தான் உங்களுடைய ஓய்வு. அப்போ நம்ம புரிஞ்சுக்குங்க, 6 மணி நேரம் நமக்கு ஓய்வு வேணும். அந்த 6 மணி நேரம் ஓய்வில் தூக்கம் எவ்வளவுங்கிறத உடம்பு முடிவு பண்ணிக்கும். நீங்கள் ஒன்றும் தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை கேட்டு எத்தனையோ பேர் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுங்களா? இந்த புரிஞ்சுக்கிற விஷயத்தில் அப்படியே மனசில் அப்படியே போயிடும். தூக்கத்தை பற்றி கவலையே போயிட்டு அருமையாக தூங்குவீங்க. இவ்வளோதாங்க. இது வரைக்கும் நம்ம பேசுனதில் எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி உழைக்கணும், எப்படி தூங்கணும், எப்படி மூச்சு காத்து இழுக்கணும். தூக்கத்தில் இன்னொரு டெக்னிக் இருக்குங்க. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வந்து வருமத்தில் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இப்படி இப்படி செஞ்சால் தூக்கம் வந்துடும். தாடை கீழே நம்ம அந்த செரட்டோன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த செரட்டோன் சுரப்பி இருக்குது, அதுக்கான நரம்பு இங்கே இருக்குது. இங்கே தடவி கொடுத்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. யாராருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ நைட்டு உட்காருங்க, ஒரு 10 முறை தடவுங்க. இந்த பக்கம் 10 முறை தடவுங்க, கீழே தாடை கீழே தூக்கம் வந்துடும். அது ஆக்சுவலாக இப்படி பண்ணணும். புரிஞ்சதுன்னா அப்படி பண்ணுங்க, இல்லைன்னா தடவி கொடுங்க. அது எப்படி இங்கே தடவைனா தூங்குவீங்கன்னா, அதுக்கு உதாரணம் பாருங்க. உங்கள் குழந்தையெல்லாம் பாருங்க, வீட்டில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்படி வந்து படிச்சுட்டு இருக்கோம், இப்படி வந்து படிச்சுட்டு இருக்கோம், அப்புறம் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கோம். அப்படி வச்சு எந்த குழந்தையும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே படிச்சதே கிடையாது. ஏன்னா இங்கே கை வச்சோன்னே இந்த செரட்டோன் சுரந்துடும், அப்படியே தூங்கிடுவாங்க. நாம் என்ன பண்ணோம், நமக்கு தூக்கம் வேணும்னா நாமளும் இப்படி கை வச்சுக்கணும், நைட்டு படுத்துக்கணும். ஒரு 15 நிமிஷம் படுத்து பாருங்க, உங்கள் தலை அப்படியே கீழே விழுந்து நீங்கள் தூங்கிடுவீங்க. ரொம்ப சுலபம். அப்படி கை வச்சு படுத்து பாருங்க, குப்புறப்படுத்து, இப்படி கை வச்சு படுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம். ரொம்ப சுலபமான ஒரு வழி. இது ஒரு வழி. டீ காபி நிறுத்துறீங்க, அது ஒரு வழி. இன்னொரு வழி, இது வந்து சுழி, இது வந்து உச்சி. இந்த உச்சிக்கும் சுழிக்கும் நடுவில் தலை வந்து இப்படி மேலே போய் இப்படி திரும்பும். இந்த உச்சிக்கு சுழிக்கு நடுவில், ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஒரு மேம்பாலம் திரும்புகிற மாதிரி திரும்புன்னு வச்சுங்களேன். இந்த சொம்பில் வந்து இந்த இது திரும்புகிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி திரும்புகிற இடம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 30 முறை வலது பக்கமாகவும் 30 முறை இடது பக்கமாகவும் லேசாக தடவி கொடுத்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. இந்த இடத்துக்கு அக்குபஞ்சரில் DU20ன்னு பேர். அக்குபஞ்சரில் ஒரு மருத்துவம் சொல்லி கொடுப்பாங்க. அக்குபஞ்சரில் MD அக்கு என்னமே படிச்சுக்கங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் தெரியலன்னா இந்த பாயிண்ட்டை போட்டு விட்டுருங்க, குணமாயிரும் சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்டை போட்டால் தூங்கிடுவாங்க, தூங்கினா குணமாயிரும். தூக்கத்துக்கான அருமையான ஒரு பாயிண்ட் இது. அக்குபஞ்சரில் DU20. இதே கிராமத்தில் பாருங்க, ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் வந்துருச்சு, விக்கல் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நூல் இருக்கு இல்லைங்களா, நூலை வாயில போட்டு நல்லா கொதப்பி எச்சில் கலந்து அந்த குழந்தைய உட்கார வச்சு மேலிருந்து துப்பிடுவாங்க. கரெக்டாக இந்த இடத்துல விழுகும். அந்த விழுகிற அந்த 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 டச்சுக்கு தூங்கிடும் குழந்தை, தூங்கி நோய் குணமாயிரும். இல்லையா வாயில குழப்பி அந்த ஒட்ட வச்சிருவாங்க. செக் பண்ணி பாருங்க, கிராமத்தில் கேட்டு பாருங்க. அவங்க கிராமத்தில் பண்ணுறாங்க, இவங்களை கேட்டு அக்குபஞ்சர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க இல்லைங்களா, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, அவங்க காலில் ஒன்றும் சக்தி கிடையாது. எப்போ நீங்கள் ஒரு பெரியவங்களோட காலில் போய் விழுகிறீங்களோ, அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு விழுகிறீங்களோ, உங்கள் அந்த பெரியவங்களோட கையும் நம்மளுடைய தலையும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும். நல்லா நல்லா இருப்பாடிம்பாங்க, மனசார நல்லா இருப்பாங்க. அப்போ நல்லாருன்னு சொல்லும் பொழுது பிராணி ஹீலிங்கில் போனீங்கன்னா இந்த கையில் தான், உள்ளங்கையில் தான் பிராணசக்தியை செலுத்துவாங்க. இங்கே ரிசீவ் பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. அப்போ நாம எப்போ வந்து மனசில் நல்லாரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் உடம்பு மூலமாக பிராணசக்தி முழுசாக அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு போகும். அப்போ இது வழியாக உள்ளே போனோடனே 72,000 நாடி நரம்பு ஒரு செகண்டில் வேலை செய்யும். நான் காலில் விழுவேன். யார் காலில் விழுவேன்னா செக் பண்ணி பார்ப்பேன். பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய சாமியாரெலாம் காலில் விழுந்துட்டு இருப்பாங்க, இவர் எங்கள் செல்ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். அவங்க காலில் விழுக மாட்டேன். நான் காலில் விழுந்தா இந்த மாதிரி மனப்பூர்வமாக அந்த அந்த ஒரு நிமிஷம் யார் ஆசீர்வாதம் பண்ணுறாங்களோ அவங்க காலில் தான் விழுவேன். இப்போ காலில் விழுகிறது பழக்கம் பாருங்க, இது நம்ம சாதாரண பழக்கம். ஆனால் அக்குபஞ்சர் DU20 ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரே மருத்துவத்தை படிச்சுட்டு இருக்கிறனால இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் எல்லாத்தையும் பூந்து வெளியே வந்துட்டனால அப்போதான் புரியுது, எல்லாமே ஒன்று தான், பேர் வேற, நடைமுறை வேற, பழக்க வழக்கம் வேற, ஆனால் எல்லாம் ஒரே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அஜீர்ண கோளாறுக்கு அக்குபஞ்சரில் இந்த இடத்துல P7 சொல்லுவாங்க, பெரிகார்டியம் 7. இங்கே டச் பண்ணால் அஜீர்ண கோளாறு குணமாயிரும். அதே மாதிரி வருமத்தில் இந்த இடத்துக்கு பேர் உள்ளங்கை வெள்ளை வருமன்னு பேர். இங்கே டச் பண்ணால் குணமாயிரும். இதே சந்தியாவனந்தத்தில் இங்கே உதட வச்சு குடிக்கிறாங்க பாருங்க, எல்லா இடம் ஒன்று தான்.
இந்த மாதிரி உதட வச்சு குடிச்சா இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணும், ஜீரண வேலை நடக்குங்கிறத சந்தியாவந்தனம். அக்குபஞ்சரில் P77 வர்மத்தில் உள்ளங்கை வெள்ளை வரும். இடம் ஒன்று தான், பேர் வேற. இப்படி எல்லாத்துக்கும் இடம் ஒன்று தான், பேர் வேற. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும் பொழுது தான் மொத்தமாக புரியுதுங்க. ஆக மொத்தம் எல்லாருமே நல்ல வேலை தான் பண்ணிட்டுருக்குறாங்க, நமக்கு புரியல. அப்போ தூக்கம் வேணும்னா இங்கே டச் பண்ணுங்க, இல்லைன்னா இங்கே ஆக்டிவேட் பண்ணுங்க, தூங்கிடுவீங்க. அவ்வளோதாங்க.